Let's cook. Let's eat. வாங்க கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சில இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து 1.5 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய். இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் 3 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 3/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 80% தான் வேக வச்சுருக்கேன், அப்போ தான் உதிரியாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுங்கிறதில்ல, நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடு வந்துருச்சு. நான் வச்சுருக்க மிளகை சேர்த்துக்கிறேன். அப்புறமா வரமிளகாதையும் சேர்த்துக்கிறேன். புளி அதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். இப்போ அடுத்து இது கூட நான் வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து வந்து லேசாக கலர் மாறிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்க சீரகத்தை சேர்த்து வறுத்துக்கிறேன். சீரகம் வந்து டக்குன்னு வறுபட்டுரும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பி அந்த பேனை வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதை இந்த கருவேப்பிலை வறுபட்டுருச்சு. நம்ம ஆஃப் பண்ணி இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நெய்யையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு வரட்டும். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. நான் வச்சுருக்க கடுகை சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு வந்து லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து அளவு வந்து உங்களுக்கு காரமும் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இதோ ரொம்ப ஹெல்தி அப்புறம் டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.